ட்ரேடிங்ல மணி மேக் பண்ண முடியுமா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நான் 2 விதத்துல சொல்லுவேன். ஒன்று வந்து நீங்க ட்ரேடிங்கை வந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண ஒரு பர்சனா இருந்தா, அண்ட் வந்து ட்ரேடிங்கை வந்து உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்கிற பர்சனா இருந்தா, அண்ட் வந்து ஃபுல் கன்செப்டும் ட்ரேடிங்கை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வந்து நீங்க மணி மேக் பண்ண முடியும். ட்ரேடிங்ல மணி மேக் பண்றதுன்றது ஜஸ்ட் சிம்பிளான ஒரு விஷயம் இல்லை. எல்லாரும் வந்து சொல்ற மாதிரி ஈஸியா நீங்க படிச்சுட்டு ட்ரேடிங்ல மணி மேக் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க ட்ரேடிங்ல மணி மேக் பண்ண முடியுமா? எஸ் முடியும். பட் வந்து நோமலா முடியாது. நீங்க அதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்ன்றது சிம்பிளா படிக்கிறது இல்ல. ஸோ நீங்க வந்து கணக்க பெயினை கடந்து வரணும். ட்ரேடிங்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓருக்கு போற மாதிரி தான் இருக்கு. நீங்க சிம்பிளா நீங்க ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சிம்பிளா சொல்லிட முடியாது எப்பவுமே. ஸோ ஏர்ன் பண்ணவும் முடியாது அப்படி. ஸோ நீங்க ட்ரேடுக்கு வர போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து லொஸ் பண்ண ரெடியா இருக்கீங்க. நான் ஃபண்டை வந்து லொஸ் பண்ண ரெடியா இருக்கேன், மொலட்டிவ் கொண்டு வர ஃபண்டை லொஸ் பண்ண ரெடியா இருக்கேன். அப்படி லொஸ் பண்ண ரெடி இல்லை நீங்க ட்ரேடிங் வர்றீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு பொறுமை இருக்கிற பர்சனா இருக்கணும். நீங்க மேக்சிமம் பொறுமையா வந்து மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ண பழக்கி டெமோ அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி அண்ட் வந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்றத வந்து ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருந்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் செட் ஆகுமே தவிர ட்ரேடிங்ல வந்து சிம்பிளா மணி மேக் பண்ண முடியாது. நீங்க எடுத்த உடனே வந்து 30,000 ரூபாய்க்கு கோர்ஸ் படிச்சுட்டு வந்து மணி மேக் பண்ண முடியாது. ஒரு $100 வச்சுட்டு மணி மேக் பண்ண முடியாது. ஸோ மணி மேக் பண்ண முடியும் என்று சொல்லி வீடியோ போடுவாங்க. அப்படி மணி மேக் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னா அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. எக்ஸாம்பிள் வந்து ஒரு தங்க முட்டை வாதத்துக்கு உங்கள்ட்ட தர மாட்டாங்க யாருமே. தெரியா தங்க முட்டையை விற்பாங்களே தவிர வாத்தை வந்து தர மாட்டாங்க. ஸோ அப்படி வந்து உங்களோட ட்ரேடிங்கை வந்து வச்சுட்டு மணி மேக் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறா, சின்ன மணியை ஜெயின் பண்றாங்க, உங்களை மேனிகுலேட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதாவது நீங்க ஒரு விஷயத்தை அவனுக்கு தேவையான ஒரு விஷயத்துக்காண்டி உங்களை மேனிகுலேட் பண்றாங்க. நீங்க வந்து அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல தேவைப்படுறீங்க. அதனாலதான் உங்களை மேனிகுலேட் பண்ணி உங்களோட ஆசையை தூண்டுறாங்க. ஒரு ஆசையை தூண்டி தான் வந்து நீங்க எது ஈஸியா ஏமாந்துருவீங்க. ஸோ ஆசையை தூண்டுற மாதிரி எவனா வந்து கதைச்சான்னு சொன்னா அது வந்து பொய்யான விஷயம். சின்ன காசை வச்சுட்டு ப்ராஃபிட் பண்றது வந்து கண்டினியூஸா பண்ண முடியாது. ஸோ அப்படி வந்து பண்ண முடியும், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்னு சொன்னா லைவா வந்து அவனை வந்து பொசிஷன் ஹிஸ்டரியை காட்ட சொல்லுங்க. ஃபைனான்ஸ் ஓபன் பண்ணி அவனோட பொசிஷன் ஹிஸ்டரி எல்லாத்தையும் நீ செஞ்ச லைவா உண்ட லைஃப் டைம் பிஎன்எல் காட்டுன்னு சொல்லி கேளுங்க. ஸோ எவனுமே வந்து காட்டுறதுக்கு ரெடியா இருக்க மாட்டான். அவனோட ஓன் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லுங்க. அவனோட பேர்ல அவனோட ஐசி நம்பர்ல இருக்க ஓன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவனோட லைஃப் டைம் பிஎன்எல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து காட்டிட்டா அப்படின்னு சொன்னா வந்து ஓகே அப்படின்னா நீங்க போய் படிங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்த வந்து கண்டிப்பா நீங்க கிளாஸ் படிக்க போற எல்லாத்தையும் உங்களோட ஓன் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி எனக்கு லைஃப் டைம் பிஎன்எல் அண்ட் வந்து உங்களோட பொசிஷன்ஸ் ஹிஸ்டரியை வந்து எனக்கு ஷோ பண்ணுங்க. ஷோ பண்ணா நான் நீங்க எல்லார்ட்டையும் நீங்க ப்ரூஃப் கார்டாத எவன்டையுமே படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அவன் ஃபேக் பண்றான் அந்த அர்த்தம். ஸோ இந்த வீடியோ கூடி கணக்கு பிறகு அடியா இருக்கும். ஏன்னா நீங்க எப்ப கேட்க வலிக்கிறீங்களோ அப்பதான் அவன் ஸ்கேம் பண்றான் நிப்பாட்டுவான். நீங்க எப்ப வந்து அவன் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு ஓகே அவர்கிட்ட கேட்டு அவர் என்ன நினைப்பாரு, ஸோ இவர்கிட்ட கேட்டா இவர் என்ன நினைப்பாரு, அப்ப நான் அவர் சொன்னதை செய்வோம் இவர் சொன்னதை செய்வோம்ட்டா நீங்க தான் பே பண்ண போறீங்க. ஸோ நீங்க டிசிஷன் எடுங்க. என்ன ஒரு நல்ல ஒரு வீடியோ சொன்னா குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.